இந்த டார்கட் எல்இடி டிவியில் பேக் லைட்டு வந்து ஒரு செகண்ட் எரிஞ்ச உடனே ஆஃப் ஆகிருக்கு. பேக் லைட் செக் பண்ணி பார்த்தா பேக் லைட் நல்லா தான் இருக்குது. பேக் லைட் இன்வெர்ட்ரு போர்டில் கம்ப்ளைண்ட்டு. பேக் லைட் இன்வெர்ட்ரு கெப்பாசிட்டரும் வீக்காக இருக்கும். அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா செட் ரெடி ஆகிரும். முதல்ல கீழே உள்ள டோரை கழட்டிக்கோங்க. கீழே உள்ள டோரை கழட்டிட்டு ஸ்பீக்கர் வயரு எல்விடிஎஸ் கேபிள் எல்லாம் டேப் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதை நேக்கா கழட்டுங்க. மதர் போர்டை நம்ம தனியாக கழட்டினா தான் அந்த கெப்பாசிட்டரை நம்ம மாற்ற முடியும். அதனால் ஸ்பீக்கர் வேறு கழட்டிட்டு எல்விடிஎஸ் கேபிள் அது ஏசி வயர் கார்டு அதெல்லாம் கழட்டி தனியாக வச்சுக்கிறோம். இது மதர் போர்டில் உள்ள ஸ்க்ரூவை கழட்டினா தான் இதை கழட்ட முடியும். இப்போதைக்கு லேசாக நகட்டி வயரை மட்டும் கழட்டி இருக்கிறோம். இது பேனல் போர்டு கீபோர்டு வயரு கழட்டிக்கோங்க. கழட்டி முடியை தனியாக வச்சுக்கோங்க. எல்விடிஎஸ் கேபிள் கழட்டும் போது பார்த்து கழட்டணும். ஓடை பிடிச்சி கழட்டணும். அங்கிட்டும் ஏசி வயர் கடை கழட்டிக்கோங்க. இதில் அந்த கெப்பாசிட்டர் அந்த ஒரு 470 எம்எஃப்டி 16 வோல்ட்டு 470 35 வோல்ட் ஒன்று 470 40 வோல்ட்டு 3 கெப்பாசிட்டர் 1 2 அந்த கீழே உள்ள 3. இந்த 4 லாக்கையும் கழட்டணும். இப்போ கழட்டியாச்சு. இந்த 3 கெப்பாசிட்டரை கழட்டிட்டு வேறு புதுசு போடணும். இது கரண்ட்டு லோவாக இருந்துச்சுன்னா பேக்லைட் லோடு எடுக்கும்போது செட்டு ஆஃப் ஆயிரும். இப்போ கழட்டியாச்சு. இந்த கேமரா வீடியோ நான் எடுக்கிறதுனால இப்படி தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த கெப்பாசிட்டர் 3 470 16 470 35 470 40 3 செட்டாக மாற்றி விட்டுட்டு செட்டாக மாற்றியாச்சு. இப்போ கேமரா நல்லா எடுக்கிறதுனால இப்போ மாற்றிட்டேன். கெப்பாசிட்டர்லாம் மாற்றியாச்சு. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். சுவிட்சை போட்டாச்சு. ஒரு செகண்ட் ஆகுது. டார்கட் வந்துருச்சா? நோசலில் இருக்குது. அவ்வளோதான். இந்த கெப்பாசிட்டர் மட்டும்னா சரியாயிரும்.